அண்ட் நம்ம தமிழ் மக்களுக்கு நீங்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதுக்காக ஜேஎஸ்கே சாருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் சார். தேங்க்யூ. சோ இந்த தங்க மீன்கள் நீங்க பர்சனலா பார்த்து ரசிச்ச போது முதல்ல உங்க தாட் எப்படி இருந்தது? எதனால தமிழ் மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு முடிவு பண்ணீங்க? அப்பா மகள் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தோட இந்த ஃபிலிமோட என்டையர் கான்செப்டே. அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவு முறைகள், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரஸ்பர பாச போராட்டங்கள், அதோட சேர்ந்து கொஞ்சம் ஒரு எஜுகேஷனல் சிஸ்டமையும் அவர் கொஞ்சம் மேலோட்டமா அந்த படத்தை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு. இந்த படம் பார்க்கும்போது என்னை நான் ராமாகவும் செல்லம்மாவை வந்து என் மகளாகவும் பார்த்ததால இந்த படத்து மேல எனக்கு இருந்த ஈர்ப்பு அதிகம். எனக்கும் அடிப்படையில் பெண் குழந்தைகள் தான். அந்த ஈர்ப்புத்தன்மை தான் இந்த படத்து மேல எனக்கு வந்து இருந்த லவ் வந்து இந்த படத்தை வந்து எல்லா ஃபாதருக்கும் எல்லா டாட்டர்ஸுமே ஸ்பெஷல் தான் நம்ம இன்னைக்கு இந்த பார்த்துட்டு இருக்கிற ஜென்ரேஷன்ல. ஸோ இது நிச்சயமா எல்லாரும் ஏற்றுப்பாங்கன்னு நினைச்சு முடிவு பண்ணி அன்னைக்கு இதை வந்து இதை ரிலீஸை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணோம். அது இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு. அதுவே இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றி தான். வண்டர்ஃபுல் சார். அண்ட் ராம் சார், முதல்ல உங்களோட படம் பார்த்துட்டு யாரு உங்களுக்கு பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எடுத்து சொல்லுவாங்க? என்னோட டைரக்டர் பாலுமகேந்திரா சார். அவர் கட்டளை தமிழ் தங்கமீன்கள் ரெண்டுக்கும் அவர் தான் முதல் ஆடியன்ஸ். ஸோ அவர் தான் கிரிட்டிக்கும் கூட. எனக்கு அவர் பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு வாத்தியார். பெரம் வச்சு அப்படி பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இனிமேல் யாருன்னு எனக்கு தெரியல. ஸோ டில் நவ் என்ன சொன்னாரு முதல்ல கட்டளை தமிழ் பார்த்துட்டு? கட்டளை தமிழ் பார்த்துட்டு சொன்னாரு பெஸ்ட். அதை என்ன சொல்றது, ஒரு ஏஷியாவில் சிறந்த 5 படம் அப்படின்னு டாப் லிஸ்ட் பண்ணால் அது இந்த படம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் அ போல்ட் டேர் அட்டெம்ப்ட். இந்த தைரியத்தையும் இந்த திமிரையும் நீ விட்டுறாத அப்படிங்கறதான் அவர் எனக்கு சொன்னார். அட்வைஸ். இந்த கோவத்தையும் விட்டுறாத அப்படின்னு சொன்னாரு. தங்க மீன்கள் பார்த்துட்டு சொன்னாரு, இவ்வளோ எமோஷனலா இருக்காத, இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் லைஃப். கொஞ்சம் ஸ்டெப் டவுன், கொஞ்சம் கூல் டவுன் ஆகு. யூ ஷுட் நாட் பி யூ ஆர் வெரி எமோஷனல் பர்சன் பை பர்சனலி. படைப்புலையும் இது இருக்கப்ப யூ ஷுட் பேலன்ஸ் யுவர் செல்ஃப். இல்லைன்னா வாழ்க்கை சீக்கிரம் சிக்கலாயிடும். யூ லூஸ் யுவர் லைஃப், யுவர் எனர்ஜி வில் ஸ்பாயில். ஸோ ட்ரை டு ஃபைண்ட் அ பேலன்ஸ் பிட்வீன் யுவர் எமோஷன்ஸ் அப்படிங்கிறத சொன்னார். அண்ட் நீங்க முதல்ல ராம் சார் பார்த்துட்டு அவருடைய கட்டளை தமிழ் பார்த்துருப்பீங்க. தங்க மீன்கள் போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராம் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த லைன் தெரிஞ்சுட்டேன். ஒரு ஃபாதர் டாட்டர் பத்தி ஒரு படம். சரி, இது டெஃபினட்டா ஏதாவது ஒரு மெசேஜ் இருக்கும். ராமோட கட்டுறது தமிழ் எடுத்தீங்கன்னா ஒரு போல்ட் அட்டெம்ப்ட் ஃபிலிம் அது. அந்த படம் நான் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு காட்சியும் ரசிச்சு பார்த்தோம். நாங்க மாத்திரம் இல்ல, ஆடியன்ஸ் அத்தனை பேருமே. அது யாரும் அந்த அளவுக்கு டீப்பா இன்டீப் அந்த தமிழ் படிச்ச ஒரு ஒரு அந்த கதாநாயகன் தமிழ் படிச்சவன். அவன் சமுதாயத்தை எப்படி பார்க்கறான், சமுதாயம் அவனை எப்படி பார்க்குது, அதை பேஸ் பண்ணத கதை தான் அது. அந்த கதைக்குள்ளேயே ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. ஸோ நிச்சயமா ராம் வந்து இந்த விஷயத்துல சொட போக மாட்டாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குவே. அந்த படம் பார்த்தேன். அந்த படம் நான் வந்து பார்க்க போகும்போது ஆல்மோஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் பெண்டிங்ல இருக்கு. நாங்கள் டபுள் பாசிட்டிவ் தான் பார்த்தோம். டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போதே இந்த படம் வந்து வெரி க்ளோஸ் டு த ஹார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆனந்த யாலை, எல்லா பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாட்டு போய் சேர்ந்தது. அந்த பாட்டுக்கும் இந்த நேரத்தில் ஒரு விருது கிடைச்சிருக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். அதுவும் அந்த சாதனா, அது ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு குழந்தை மாதிரி சுட்டித்தனமா ஒரு அப்பா. அதே மாதிரி அந்த அப்பாவுக்கு வந்து ராம் அப்பப்போ சொல்லுவாரு, நான் நடிக்காம கருணாசை தான் நடிக்க வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய பார்வையில வந்து கருணாசுன்ற ஒரு நடிகர் சிறப்பா இருந்திருப்பார். பட் ஆனா ராம் வந்து ஒரு டெய்லர் மேட் ஃபிட் ரோலா இருந்தது அந்த கேரக்டருக்கு. ஒரு நல்ல ஒரு தகப்பனா இருந்து அந்த கேரக்டரை வந்து தூக்கி நிப்பாட்டி பண்ணார். ரொம்ப அதுக்கான அச்சீவ்மெண்ட் தான் இன்னைக்கு இந்த அவார்டு. சூப்பர் சார். அவார்டுகள்லாம் போக இப்போ உங்களோட ப்ரொடியூசர் பக்கத்துல இருந்து உங்களுக்கு இந்த ஒரு அவார்டு கொடுத்திருக்காரு. இதை நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஆஸ் எ டைரக்டரா சொல்லுவீங்களா, இல்ல ஆஸ் an ஆன் ஸ்கிரீன் பர்சன், ஒரு இந்த படத்தினோட அப்பா கேரக்டர் பண்ணவங்களா எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு டைரக்டரா கேட்டீங்கன்னா இன்னும் நல்லா நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்னன்னா, நீங்களே டைரக்டர் கம் ஆர்டிஸ்டா இருக்கப்ப நம்ம நடிக்க வராத விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம். அது எனக்கு தெரியும், நான் இதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். இப்போ உதாரணத்துக்கு வந்து எமோட் பண்ணலாம், அழுகிடலாம், சத்தம் போட்டுடலாம், கோபமா பேசிடலாம். சில யதார்த்தமா நடக்கிறது, யதார்த்தமா சிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ரொம்ப கஷ்டம் நடிக்கிறதுல. அது சினிமாவில் நடிக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க கேள்வி கேட்கறப்ப நான் பதில் சொல்லிட முடியும். இது நீங்களே இல்லாம இந்த பதில நானே சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. பிஹைண்ட் த கேமரா ஒரு டைரக்டர் இருந்தாருன்னா கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ண முடியும். இப்போ நானே நடிக்கிறப்ப அது ஒரு ஃபில்டர் இல்லை, நானே இன்னொருத்தராகவும் பார்க்க முடியல. ஸோ அதனால ஒரு டைரக்டரா நான் அந்த பக்கம் டைரக்டரா இருந்து வேற யாரும் நடிச்சிருந்தா நல்லா வந்திருக்கும். அப்புறம் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட் கருணாஸ் தான் இப்போ வரைக்கும். எவ்ரிபடி செட் ஐ ஃபிட் இன் டு த ரோல். அந்த படம் எடுத்திருந்தா ஒருவேளை கருணாஸ் அப்படிங்கறது எல்லாரும் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது. வண்டர்ஃபுல். அண்ட் நீங்க சொல்லுங்க சார், தங்க மீன்கள் அப்படின்னும் போது இப்ப எல்லா இடத்துலயும் ரீச் ஆயிடுச்சு. தங்க மீன்கள் நீங்க கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணீங்களா? கிரிட்டிக்கலா அனலைஸ் படம் பார்க்கும்போது கிட்ட சொல்ற மாதிரி ராம் சார் கிட்ட இந்த விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் நரடுது, இத இன்னும் பெட்டரா பண்ணலாம், ஏதான ஒரு
விஷயத்துல டிஸ்கஷன் அப்படின்னு இருந்திருக்கா? இதுக்கு அது பெட்டரா அதுக்கு இது பெட்டரான்றதை விட நாங்க பார்த்தது எல்லாமே அந்த வெர்ஷனே பெட்டரா இருந்தது. நம்ம எதுலையுமே எல்லாருமே திருப்தி அடைய முடியாது, எந்த ஒரு விஷயத்திலயுமே என்ன இதை விட பெட்டரா இருக்கலாமான்ட்டு. பட் ஒன்ஸ் முடிஞ்சு ஒரு ப்ராடக்டா வெளியே வரும்போது ஃபுல்ஃபில்னஸ் இருந்ததான்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல முழு திருப்தி இருந்தது. அது நரேட் பண்ண விதம், அவங்களுடைய எமோஷனல்ஸ் ஆகட்டும், டிராவல் ஆகட்டும், அந்த குழந்தையோட ஒரு அவளுடைய கல்வி தொடர்பான விஷயங்கள் ஆகட்டும், ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் இதுல பத்மபிரியா பண்ணிருப்பாங்க ஒரு சின்ன கேரக்டர்ல, அவங்கள மறக்கவே முடியாது இந்த பிலிம்ல பாத்தீங்கன்னா. அந்த அந்த டீச்சர் ரோல் வந்து ரொம்ப இம்பாக்டா இருக்கும். இது வந்து கதையோட்டத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு குழந்தை வந்து நம்ம எந்த டீச்சர் கிட்ட அடாப்ட் ஆகிறோன்றது முக்கியம். பசங்களை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேரோட மைண்ட் செட்டும் ஒத்து போச்சுன்னா அவங்களுடைய கேரியர் வந்து அந்த குழந்தையோட கேரியர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து எலிமெண்டரி ஸ்கூலா இல்ல கவர்மெண்ட் ஸ்கூலான்றது முக்கியம் கிடையாது. எந்த டியூட்டர் எந்த டீச்சர் நமக்கு அமையறாங்களோ அவங்கள பொறுத்து தான் இந்த ஒரு பசங்களோட லைஃப் அமையும் அப்படின்ட்டு ரொம்ப ராவா அந்த விஷயத்தை நல்லா சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல இதை விட பெட்டரா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனா தங்கமீன்கள் பார்ட் 2 ஒன்னு எடுக்க போறோம் நாங்க. அப்ப இதுல என்னென்னலாம் நாங்க வந்து எங்களுக்குள்ள பர்சனலா நாங்க இது வேண்டாம் இது இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோமோ அது ஒன்னும் அதை விட பெட்டர்மெண்ட் அவர் கொடுப்பாரு. ஓகே, தங்கமீன்கள் பார்ட் 2 அப்படிங்கிறதுக்கான இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க. அது எதை நோக்கி இப்போ இருக்க போகுது? ஒரு ஒன் லைனர் மாதிரி சூப்பர்ஃபிஷியலா எங்களுக்கு அது இப்போ சொல்ல முடியாது. அது ஏன்னா இப்பதான் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கமர்ஷியலா அப்படின்னு பார்த்தோம்னா 2013ல நிறைய படங்கள் காமெடி அந்த ஜானர்லயே இருந்தது. ஏதான ஆழமான விஷயங்கள் சொல்றதா இருந்தா கூட அந்த காமெடி பேசிஸ்லயே கொண்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவ்ளோ இமோஷனலான, இவ்ளோ பாண்டிங் உள்ள, இவ்ளோ டெப்த் உள்ள ஒரு சப்ஜெக்ட் கண்டிப்பா மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க இந்த படங்களுக்கு நடுவுல அப்படின்னு ஒரு தைரியம் உங்களுக்கு எங்க வந்தது? என் நிறுவனம் சார்பா வெளியே வந்த படம் தான் பரதேசி. அதுவும் ஒரு ரா சப்ஜெக்ட் தான், ஒரு டெப்தான ஒரு ஸ்டோரி உள்ளதுதான். என் நிறுவனம் மூலியமா வந்த படம் தான் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், ஒரு கல்ட் பிலிம். இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரா, அது ஒரு காமெடி பிலிம், மெசேஜ்ஃபுல் பிலிம். ஸோ வேரியஸ் ஆங்கிள்ஸ் வந்து இன்னைக்கு வந்து இப்போ ஒரு ஆடியன்ஸ் உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு நடிகனா தான் முதல்ல ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளாம் என்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் படம் பார்க்கும்போது ஒரு ஆர்டிஸ்டையும் ஒரு காமன் ஒரு சராசரி ஒரு சராசரி மதினா உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸா ரசிகனா உட்காந்து படம் பார்ப்பேன். அப்ப இந்த ஹீரோவை மாத்திரம் தான் நம்ம அடாப்ட் பண்ணுவோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. ஜெனரேஷன் வளர்ந்துட்டாங்க, எல்லாம் டெக்னிக்கலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஷுவல்ஸ்னா என்ன, ஒரு கேமரானா என்ன, ஃப்ரேம்னா என்ன, ஒரு கிராபிக்ஸ்னா என்னன்ட்டு. இப்போ எல்லாருமே மோர் தென் ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டரா தான் உட்காந்து படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அவனுக்கு வந்து எமோஷனல் உள்ள ஒரு படம் எப்படி அடாப்ட் ஆகும், இந்த மாதிரி காமெடி ஃபிலிம் எப்படி அடாப்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளோட அவங்க பெட்டரா இருக்காங்க. அந்த வகையில எனக்கு இந்த படத்து மேல ஒரு கான்ஃபிடென்ட். நிச்சயமா நம்ம இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் ரசிகர்கள் எல்லாத்தையும் இந்த படத்தை வந்து ஏத்துப்பாங்கன்ட்டு, அது ஏத்துக்கிட்டும் கூட இன்னைக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, சில்ட்ரன் இருப்பாங்க, அடல்ட்ஸ் இருப்பாங்க, ஏஜ் பீப்புள் இருப்பாங்க. எந்த கிளாஸ் இந்த படம் கண்டிப்பா வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு அப்படின்னு கேரண்டீடா சொல்லுவீங்க? கேரண்டீடா சொன்னா முதல்ல அப்பா, அதுக்கப்புறம் பொண்ணு, அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா சராசரியா எல்லா மக்களுமே வந்து அவங்கவுங்க ஃபேமிலிக்குள்ள இருந்த ஒரு சின்ன நிகழ்வுகள் எல்லாமே இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது சொல்ல தவறாம இருந்திருக்க மாட்டோம். எல்லா ஆங்கிலையுமே சொல்லியிருப்போம். ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருப்போம், அப்பா அம்மாவை பத்தி சொல்லியிருப்போம், மனைவியை பத்தி சொல்லியிருப்பாரு, ஒரு ஸ்கூலை பத்தி சொல்லியிருப்பாரு, சொசைட்டியை பத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம கடந்து வந்த பாதை தான் எல்லாமே. அதை கொஞ்சம் நல்லா ஒரு மிடில் கிளாஸ் ஒரு செக்மெண்ட்ல சொன்னதால இது எல்லாரும் அடாப்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. வண்டர்ஃபுல். அண்ட் இப்ப எந்த மாதிரி பேசிஸ்ல ப்ரொடியூசருக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு லோ பட்ஜெட் படங்களா இல்ல மிட் பட்ஜெட்டா ஹை பட்ஜெட் படங்கள், கண்டிப்பா பெரிய ஹீரோஸ் அப்படின்னா பட்ஜெட் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். எதை நோக்கி எதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆடியன்ஸ்? பெரிய பட்ஜெட் படம்னா அந்த ஆர்டிஸ்ட பொறுத்து பட்ஜெட் திட்டமிட்டு பண்ணா நிச்சயமா சக்சஸ் தான். அதை விட வந்து ரொம்ப சேஃப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பட்ஜெட் படங்களை விட வந்து சின்ன பட்ஜெட் படங்கள் தான் நல்லா பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து சினிமாவில் நுழைஞ்சு நான் பண்ண படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்குள்ள இருக்கிற படங்கள் தான் பண்ணிருக்கோம் பட்ஜெட்ஸ்ல. அந்த வகையில நாங்க திட்டமிட்டு பண்ற படங்கள் எல்லாமே எங்களுக்கு சக்சஸ் தான். ஸோ சேஃப் கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதே நேரத்துல பிக் ஹீரோஸை கிடைச்சி அவங்கள வச்சு நம்ம படம் பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான பட்ஜெட் இருக்கும்போது அதுக்கான ரெவன்யூ டெஃபினட்டா உண்டு. ஸோ அதனால பெரிய படம் வந்து தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அந்த படத்துக்கு ஏத்த ஸ்கில்ல ஒர்க் பண்ணா டெஃபினட்டா சக்சஸ் கிடைக்கும். வண்டர்ஃபுல். அண்ட் இப்போ டைரக்டராவும் உங்களுடைய பர்சனல் ஃப்ரெண்டாவும் ராம் உங்க முன்னாடி இருக்காங்க. இப்போ இந்த படத்துக்கு இந்த படம் மூலமா உங்களுக்கு இந்த டீமுக்கே ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு நேஷனல் லெவல்ல. எந்த ஒரு தருணத்துல ராம் கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல நினைச்ச விஷயம்? ராமுக்கு வந்து நான் படம் பார்த்த உடனே முதல்லயே சொல்லிட்டேன், ராம் இந்த படம் நம்மளுக்கு வந்து ஒரு நிச்சயமா ஒரு நல்ல அங்கீகாரத்தை கிடைக்கும். அந்த அங்கீகாரம் பூர்த்தி ஆச்சுன்றதுல எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். ராமுக்கும் சரி எனக்கும் சரி முதல் தேசிய விருது.
ரெண்டாவது நான் ராம் வந்து ஒரு டைரக்டர் ராமா நான் பார்த்தது கிடையாது. பழகினது வரைக்கும் இன்னைக்கும் அவரும் வந்து என் கூட சகோதரத்தனத்தோட தான் பழகிட்டு இருக்காரு. அவரும் அந்த பாசத்தோட அண்ணன் தான் கூப்பிடுவாரு. நானும் ராம் தான் 10 வாட்டி பேர் சொல்லி கூப்பிட்டு இருப்பேன். அது எங்களுடைய பயணம் தொடரும். அடுத்த படமும் நாங்க ஆரம்பிச்சு 50% ஷூட் முடிஞ்சிருச்சு தரமணின்னு சொல்லிட்டு. இன்னொரு ஒரு 50% ஷூட்டிங் இருக்கு. டெஃபினட்டா அதான் அடுத்த பாகம் வரைக்கும் நாங்க போற லெவலுக்கு எங்களுடைய டிராவல் இருக்கு. இந்த புரிதல் ரொம்ப முக்கியம். அது எங்களுக்குள்ள நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சோ நீங்க தரமணி படத்துக்கும் ப்ரொடியூசர். தரமணி பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரலாம், 50% முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, எந்த விஷயத்துல சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டுறது தமிழ் ராம் படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது ஒரு சார்ந்த ஆடியன்ஸ் தான் முதல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த தமிழ் ஆளுநர்கள் மாத்திரம் ரொம்ப அந்த படத்தை வந்து பிரைஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் எல்லாம் அந்த படத்திலேயே அவர் வந்து ஒரு கார்பரேட் செக்மெண்ட் வச்சிருப்பாரு. அந்த கார்பரேட் செக்மெண்ட்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் கூட அந்த படத்தை ரசிச்சாங்க. தங்க மீன்கள் எடுக்கும்போது நாங்க நினைச்சதெல்லாம் வந்து இதுதான். முதல்ல அப்பா மகள் இந்த மாதிரியான உறவுகளுக்குள்ள இருக்கிற இந்த படம் பெருசா ரீச் ஆகும்ட்டு, அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஏபிசி வரைக்கும் ரீச் ஆச்சு. தரமணி வந்து இந்த யூத்தை டார்கெட் பண்ணி முதல்ல பண்ணிருக்கோம். பட் ஆனா இது வந்து ஆல் செட் ஆடியன்ஸை போய் ரீச் பண்ற படமா தான் இருக்கும். சோ ராம் சார், உங்க 2 பேருக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு பிரதர்லி பாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஷனலை தவிர. சோ இதை தொடர்ந்து ஒர்க் பண்ணும்போது நீங்க ஜேஎஸ்கே சார் கிட்ட சொல்ல நினைச்ச குரூஷியலான ஒரு விஷயம்? சொல்ல நினைச்ச குரூஷியல் விஷயம்னா இப்ப இருக்க மாதிரியே இருங்க, அது முதல் விஷயம். ஏன்னா இப்போ வந்து பொதுவாகவே ப்ரொடியூசர்ஸ்ங்கிறவங்க வந்து நம்ம கதை சொன்னா இதை மாத்தலாம் அதை மாத்தலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து என்கிட்ட அப்படி சொன்னதே கிடையாது. ஒரு டைரக்டர் நம்புறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் அப்புறம் சூஸ் பண்றது, அவர் வந்து கரெக்டா சூஸ் பண்றாரு. அவருக்கு வந்து இப்போ அந்த குறிப்பா பத்மபிரியா கேரக்டர் பத்தி பேசினார், தங்க மீன்கள் லெவிட்டா மிஸ் கேரக்டர். அந்த கேரக்டர் புரியணும்னா அது கொஞ்சம் ஸ்கில்டு இருந்தா தான் புரியும். உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா டைரக்டர் சேரன் என்கிட்ட கேட்டாரு, அந்த பத்மபிரியா வந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்க, இவர் வந்து கருத்து அவங்க ஏன் அழுதுட்டு வராங்க, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அது நீங்க காட்டலைன்னா ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இப்போ எனக்கு புரியும், நான் ஒரு டைரக்டர், ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்குவாங்க. அந்த சீன் மேல 2 விதமான பெரிய ஒப்பீனியன் இருந்துச்சு. பயங்கரமா நல்லா இருக்குன்னு சொன்னவங்க, புரியலன்னு சொன்னவங்க. பட் அப்படின்னு சொன்னவங்க யாரும் டைரக்டர்ஸ். சேரன் சார் ஒரு பக்கம்னா மிஸ்கின் சார் ஒரு பக்கம். தமிழனுடைய எக்ஸ்ட்ராடனரி சீன் அப்படின்னு சொன்னது மிஸ்கின், எக்ஸ்ட்ராடனரி சீன் தான் ஆனா புரியல அப்படின்னு சொன்னது சேரன். பட் இவர் ஒரு ப்ரொடியூசர், இஸ் நாட் கிரியேட்டரா, யாருக்கும் வெளில தெரியாது. பட் இவர் அந்த கேரக்டர் என்ன, அங்க என்ன நடந்ததுங்கிறது யாருமே சொல்லாம இவர் புரிஞ்சப்ப எனக்கு பயங்கர கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இவர் வந்து கரெக்டா ஆடியன்ஸ்னுடைய பல்ஸை தெரிஞ்ச ஒருத்தரா இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த ஆர்ட் மேல ஒரு டேஸ்ட் இருக்குல்ல, அதாவது வெறுமன மூவி மேக்கிங்கிறது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம தன்னுடைய ஆல்பத்துல தன்னுடைய லைப்ரரியில தான் பண்ண படங்கள் நாளைக்கு வந்து 10 வருஷம் கழிச்சும் என்னென்ன படங்களை வைக்கணும்னு ஒன்று யோசிக்கிறாரு. ஒரு லாங் டேர்ம் கோல் ஒன்று இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு 10 நாள்ல முடிஞ்சது அப்படின்னு இல்லாம he wants to make movie for a long term. எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான படங்கள் பண்ணும். இதுதான் அவருடைய தனிப்பட்ட அம்சம். அண்ட் இஸ் வெரி எமோஷனல் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இன் அ சென்ஸ். வந்து அவருக்கு வந்து இந்த ஸ்டேட்டஸ் ஈகோலாம் கிடையாது. இவர் டைரக்டர், இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர், இவர் ஆஃபீஸ் பாய், எல்லாருமே ஈக்குவலா பழகுறது. அந்த ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து யார்கிட்டயுமே நான் டைரக்டரா பழக மாட்டேன், நானும் இவர் ப்ரொடியூசரா பார்க்க மாட்டேன். ஐ நீட் தட் லிபர்ட்டி, எவ்ரிபடி இஸ் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அவர்கிட்ட நிறைய இருக்கு. அண்ட் ஐ வாண்ட் ஹிம் டு ஹேவ் இட் ஃபார் த லைஃப் லாங்.